வெல்கம் டு த ஷோ. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 2024 இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட்னு 342 பேஜுக்கு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுல யூத் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருந்தாங்க, எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க, growth அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசியிருந்தாங்க. முக்கியமா growth இந்த ரிப்போர்ட்ல எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ண இமேஜே ரிவர்ஸ்ல தான் இருந்துச்சு. growthக்கு ரெஃபரன்ஸா போட்ட இமேஜே ரிவர்ஸ்ல இருக்குன்னா growth எந்த அளவுக்கு ரிவர்ஸ்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. நல்ல வேலை இனிஷியலா அவங்க டெனன்ட் படத்தோட போஸ்டர் தான் வச்சிருந்தாங்களா அதுக்கு. ஆனா கிறிஸ்டோபர் நோலன் வந்து அதுக்கு ரைட்ஸ் கொடுக்கற அப்படின்ற காரணத்தால இந்த போட்டோ யூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்ல ஜோக்கு. பேசிக்கா இந்த ரிப்போர்ட்ல அவங்க 3ல ஒரு யங்ஸ்டருக்கு வந்து இந்தியால வேலை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேப்பரே மிகப்பெரிய நியூஸ் மெட்டீரியல் ஆயிடுச்சு. எல்லா நியூஸ் ஆர்கனைசேஷனும் இதை பத்தி பேசியிருந்தாங்க. இந்தியால வேலை இல்லாம இருக்கிறவங்கல 83% பேர் 34 வயசு கீழே இருக்கிறவங்க தானா. 34 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கூட இன்ன வரைக்கும் 83% பேர் இந்தியால வேலை தேடிட்டு இருக்காங்க. இதை பத்தி 90s கிட்ஸ் வேதனைகள் அப்படின்ற மேகசின்ல வந்து உங்களால அதை படிக்க முடியும். அடுத்த வாரம் ஆனந்த விகடன் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இது பிரத்யேகமா அவங்களுக்காகவே. சரி, வேலை கிடைக்காத பிரச்சனை இவ்வளவு பெருசுனா இதை பத்தி ஏன் மக்களுக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மே 2025 வயர் ஒரு நியூஸ் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுல இந்தியால எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற டெஃபினிஷன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒத்து போக மாட்டேங்குது. இப்போ நீங்க உங்களுடைய ஃபேமிலி பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்க, இதுக்கு நீங்க சம்பளம் வாங்கணும்னா கூட இதை உங்களால ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா உங்களால இதை எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்ல முடியாதா? ஏன்னா இன்டர்நேஷனல் டெஃபினிஷன் படி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நீங்க குடும்பத்துக்கே வேலை பார்த்தா கூட உங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வந்தாகணுமா. ஆனா இந்தியா இதை எம்ப்ளாய்மெண்டா கன்சிடர் பண்ணுது. இந்திய அரசாங்கம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? வெறும் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற டைட்டில் மட்டும் மாத்தி ஸ்டைலா வச்சுக்கிட்டா அவங்க எல்லாரும் மதிப்பாங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது இந்தியன் எக்கனாமி, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் கிடையாது. சார், ஐ எம் a self-employed entrepreneur சார். டீ குடிக்கிறதுக்கு காசு இருக்கா? இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நியூஸ் ஆர்டிகல்லே இந்தியால 280 மில்லியன் மக்கள் அக்ரிகல்ச்சர் செக்டார்லயும் அது சம்பந்தப்பட்ட செக்டார்ல தான் வேலை பார்க்கறாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வேலை பார்க்கறாங்க, அன்பெய்டு ஃபேமிலி ஒர்க் தான் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு அதுல இருந்து சம்பளம் வரலனா கூட இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள வந்து எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரிக்குள்ள தான் பாக்குது. இந்தியால வேலை இல்லாம இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பத்தி ப்ளூம்பர்க் ஒரிஜினல்ஸ் அப்புறம் CNN இன்சைடர் ரெண்டுமே 2024 டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், இந்தியால யங்ஸ்டர்ஸ்ல ஃபார்மல் செக்டர்ஸ்ல வேலை கிடைக்காம இருக்கிற காரணத்தால தான் பலர் இன்ஃபார்மல் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க. உதாரணத்துக்கு கிக் வர்க்கர்ஸா ஒர்க் பண்றாங்க, இல்லனா ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் பிசினஸ் பண்றாங்க, இல்லனா ஃபேமிலி பிசினஸ்க்கு போய் ஹெல்ப் பண்றாங்க, இல்லனா கவர்மெண்ட் ஜாப்க்கு கோச்சிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க, இல்ல இது எதுவுமே பண்றதுக்கு லாய்க்கு இல்லனா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல பல யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்றதுனாலே அவங்களுக்கு சரியான சோஷியல் செக்யூரிட்டி, பிஎஃப், பென்ஷன், இன்சூரன்ஸ், முக்கியமா ஜாப் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் என் கம்பெனில கொடுத்த எனக்கு ஜாப் செக்யூரிட்டி ஒன்றும் இல்லையே அப்படின்னு. சரி, ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது டைட்டானிக் படத்துல கொடுக்குற லைஃப் ஜாக்கெட் மாதிரி. அது இருந்தாலும் நீங்க முழுகி சாக தான் போறீங்க. அட்லீஸ்ட் சாகும் போது கொஞ்சம் நிம்மதியா சாகலாம்ல. அது கூட கிடைக்க மாட்டேது பாருங்க. இப்போ இந்தியால அடுத்த 20 வருஷத்துக்கு யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணுமா? ஏன்னா இந்தியால இப்ப டெமோகிராபிக் டிவிடெண்ட் போயிட்டு இருக்கான். டெமோகிராபிக் டிவிடெண்ட்னா ஒரு நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலேயே பெரும்பாலானவங்க வர்க்கிங் ஏஜ்ல இருக்கிற மக்களா இருப்பாங்க. இதுதான் டெமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இது 2040 கம்மி ஆயிடுமா. சோ இப்போ யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் இந்தியாவோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த டைம்ல தான் இந்தியால இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லாம இருக்காங்க. இதுல சோகமான விஷயம், இதுல பெரும்பாலும் இந்தியால படிச்ச பட்டதாரிகள் தான் வேலை இல்லாம இருக்காங்க. 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட டேட்டா படி இந்தியால எழுத படிக்க தெரியாதவங்க 3.4% பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா, படிச்சு பட்டம் வாங்கி டிகிரியோட வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க 29% பேரா, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருக்காங்க. இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தானா? ஏன்னா 76% பெண்கள் படிச்சு டிகிரி வச்சிருக்கிறவங்க வேலை கிடைக்காம இருக்காங்களா இந்தியால. இது என்னால சுத்தமா நம்பவே முடியலங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்தியால ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்காம இருக்கிற ஒரே காரணம் அவளுக்கு வந்து முகப்பொழிவு இல்லாம இருக்கிறது அப்படின்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. இதுக்கு ஃபார்மர் RBI கவர்னர் ரகுராம் ராஜன், பலவீனமான கல்வி அமைப்பு தான் இந்தியால படிச்சுட்டு வர பட்டதாரிகளுக்கு போதுமான ஜாப் ஸ்கில் செட்ஸ் கொடுக்காம இருக்குன்னு சொல்றாங்க. 2023 பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. இந்தியாவுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்த நெட்வொர்க் 117 பில்லியன். அவ்வளவு புது புது காலேஜஸ் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் ஓபன் ஆயிட்டே இருக்கான். இருந்தாலும் இதுல படிச்சுட்டு வர ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு வந்து லிமிடெட் நாலேஜும் போதிய ஸ்கில்ஸும் இல்லாம இருக்காங்கன்னா, முக்கியமா ரியல் லைஃப் யூஸ் பண்ற எந்த ஸ்கில்ஸுமே அவங்க கிட்ட இல்லையா. 117 பில்லியன் வர்த்துக்கு புக்ஸ் பப்ளிஷ் பண்றீங்க, ரியல் லைஃப் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் கூட அதுல இல்லையா? இது என்ன ஹாரி பாட்டர் நாவலா? மச்சான் கையில காசே இல்லடா, எக்ஸ்பெக்டோ பட்ரோனா. இப்பயும் கையில காசே இல்லடா. பாயிண்ட் என்னன்னா, இந்தியால இருக்கிற பல பிரைவேட் காலேஜஸ்ல சரியான ரெகுலர் கிளாஸஸே நடக்க மாட்டேங்குது. அங்க சொல்லித்தர டீச்சர்ஸ்க்கு வந்து லிமிடெட் ட்ரைனிங் தான் இருக்கான். அவங்க சொல்லித்தர சிலபஸும் அவுட்டேட்டடா இருக்கான். இதனால கல்லூரி மாணவர்களுக்கு சரியான பிராக்டிகல் நாலேஜோ ஜாப் போறதுக்கான எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லாம இருக்கு. இந்த ஆர்டிகல்ல இந்தியால இருக்கிற பல கல்லூரிகள்ல மாணவர்களே கூட போராடி இருக்காங்களா, சரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கல, போதிய அளவு டீச்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, கிளாஸஸ் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குதுன்னு. இருந்தாலும் காலேஜஸ்ல இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு மாயை வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது இந்தியன் பேரண்ட்ஸ் ரொம்ப நம்புறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட பலர் இதை
நம்புறாங்க. இத காலேஜஸும் மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க. எந்த அளவுக்குனா 2017ல ஒடிசால இருக்கிற ஒரு காலேஜ் வந்து மாணவர்களுக்கு ஃபேக் ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்றத மெயின்டைன் பண்றதுக்காக. எனக்கு அவங்களுக்கு ஏமாத்தது கூட பிரச்சனை இல்லைங்க. யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷம் கழிச்சு படிச்சுட்டு வர ஒரு மாணவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருக்கு. அவன் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா ஒட்டு சுத்தி பட்டிக்காடா இருக்கும். என்ன இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் கம் சொன்னாங்க, ஒரே பட்டிக்காடா இருக்கு. இது வெறும் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, எல்லா கோர்சஸ்லயுமே இந்த பிரச்சனை இருக்கா. SHL ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபோம் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணிருந்தாங்கன்னா, இதுல இந்தியால படிச்சுட்டு வர இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல 3.8% பேருக்கு தான் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்காங்க. மேலும் 2023ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் வெளியிட்ட ஆர்டிகல் படி இந்தியால படிக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல 90% பேரால 10 லைன் கூட கோட் அடிக்க முடியலையா. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூல அவங்க கேட்டிருந்தாங்களா, சார் உங்களுக்கு ஜாவானா என்னன்னு தெரியுமா சார்? தெரியும் சார். எவ்வளவு பெரிய ஐட்டக்காரர் அவரு. படச்சனை படத்துல தனுஷியம் மிரட்ட விட்டுருப்பாரு சார். 2019ல HR டிரைவ் வெப்சைட் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. அதுல அவங்க சர்க்கிள்ல இருக்கிற பல கம்பெனிஸ் கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க, நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களான்னு. அதுல 82% பேர் வந்து வேலைக்கு டிமாண்ட் இருக்கு, நாங்க ஆள் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற கிராஜுவேட்ஸ்ல 70% பேருக்கு வந்து போதிய ஸ்கில் செட்ஸ் இல்லாம இருக்காங்க. சோ வேலைக்கு டிமாண்ட் இருந்தும் யங்ஸ்டர்ஸால வேலைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். இதனாலதான் இந்தியால வெறும் 8.2% பேர் தான் அவங்க படிச்ச படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. இதை நீங்க ஏன் புரிஞ்சுக்கணும்னா, இது வெறும் பாதி பிரச்சனை தான். அப்படியே மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு போதிய சம்பளம் கிடைக்குதா அப்படின்றது இன்னொரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய ஜாப் மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதும் இந்த செக்மெண்ட்ல நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இந்தியாவுடைய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸை 3 செக்டர்ஸா நம்ம பிரிச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல தான் 43% பேர் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன்ஸ். இதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர் 2வது பொசிஷன்லயும், சர்வீஸ் செக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் இருக்கு. சோ இதுதான் இந்தியால ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டரை பத்தி பார்ப்போம். இந்தியால மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல நல்ல growth இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், ஹேட்ரட் டுவர்ட்ஸ் மைனாரிட்டிஸ் மேனுஃபேக்சரிங். இந்தியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சென்ற வருஷம் மட்டுமே மேனுஃபேக்சரிங் செக்டர்ல 5.4% growth கொடுத்திருக்கு. ஆனா நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஒர்க் பண்ண டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 42% பேர் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸா தான் இருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்பியூட் ஆக்ட் படி 300 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் வச்சிருந்தாங்கன்னா ஒரு ஃபேக்டரியில இப்ப லே ஆஃப் பண்றாங்களோ, ரிடக்ஷன் பண்றாங்களோ, இல்ல கம்பெனி வந்து மூடணும்னாலும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கான். சோ இதனாலதான் இந்தியால இருக்கிற பல ஃபேக்டரி ஓனர்ஸ் வந்து 300 பேருக்கு மேல எம்ப்ளாயிஸ் வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா மாத்திக்கிறாங்க. ஆனா அவங்கள ஃபார்மல் ஒர்க்கர்ஸா தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுத்தாலோ, இல்லனா அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ், PF இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்கலனாலும் எந்த கேள்வியும் நம்மளால கேட்க முடியாது. அதோட இந்தியா ஃபேக்டரிஸ் ஆக்ட் படியே எந்த ஒரு ஒர்க்கருமே ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. ஆனா ஒரு டேட்டா படி இந்தியால இருக்கிற இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்ல 12% பேர் 60 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மீதி 58% பேர் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல salary கொடுக்கறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2024ல அசோகா யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. இந்தியால ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கருடைய ஒரு நாள் ஆவரேஜ் வேஜ் வந்து 563 ரூபாய். ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 630 ரூபாய், பெண்கள் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறாங்கன்னா 380 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க. தோராயமா கால்குலேட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு 2 lakhs per annum சம்பாதிக்கிறாங்க. ஆனா இதுவே ஃபேக்டரிஸ்ல இருக்கிற சூப்பர்வைசர், மேனேஜரல் ஸ்டாஃப் எல்லாரும் 11.7 lakhs per annum சம்பாதிக்கிறாங்க. இந்தியால ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கிற வேஜஸ் பத்தி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருந்தாங்க. 2002ல இருந்து 2022 வரைக்குமே அவங்களுடைய வேஜ் growth வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, இது வந்து 2002ல கொடுக்கிற சம்பளத்துக்கும் 2022ல கொடுக்கிற சம்பளத்தோட growth-ஏ கம்மியா இருக்கான். எந்த அளவுக்குனா இன்ன வரைக்குமே உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா நோக்கியா போன்ல மட்டும் தான் உங்களுக்கு மெசேஜ் வருமா, உங்க இப்போ வச்சிருக்கிற போன்ல கூட வராது. சரி, இப்ப சர்வீஸ் செக்டர்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியால இப்ப இருக்கிற லார்ஜஸ்ட் செக்டார்னா அது சர்வீஸ் செக்டார் தானா. இதுல ஹெல்த் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, இ-காமர்ஸ் ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருந்தாலும் இன்னமும் IT, ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் பேங்கிங் தான் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க் ஃபோர்ஸ்ல கொடுக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த GVA-க்கு 55% சர்வீஸ் செக்டார் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். ஆனா நம்ம நாட்டுடைய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல வெறும் 29% பேர் மட்டும் தான் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுலயும் பீரியாடிக் லேபர் சர்வே படி 70ல இருந்து 75% பேர் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸா தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுலயும் ஜாப் குவாலிட்டி கம்மியா இருக்கு, ஜாப் salary கம்மியா இருக்கு. ரூரல் சைடுலயும் அர்பன் சைடுலயும் அன்ஈவனா ஜாப்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. முக்கியமா ஜெண்டர் வைஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அன்ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது எல்லா பிரச்சனைகளுமே சொல்லிருக்காங்க. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே நித்தி ஆயோக் ரிப்போர்ட்லயே சொல்லிருக்காங்க. நித்தி ஆயோடைய வைஸ் சேர்மன் கூட இந்த பிரச்சனையை பத்தி அவங்களுடைய ஃபார்வர்ட்ல அட்ரஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு அவங்க சொன்னது கூட பிரச்சனை இல்லைங்க, சொல்லிட்டு அவர் எப்படி போஸ்ட் கொடுக்கறாரு பாருங்களேன். ஏதோ ஸ்டைலா கையை தாடியில வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கறாரு. அந்த டியூட் படத்துல பிரதீப் ரங்கநாதன் அப்படி வாய் அசைக்கிற மாதிரி. ஆனா இதுல இருக்கிற இன்ஃபார்மல் செக்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் பத்தி பேச போறது கிடையாது. ஏன்னா இதே தான் மேனுஃபேக்சரிங் செக்டர்லயும் நம்ம பார்த்தோம். ஆனா IT செக்டர் பத்தி இதுல கண்டிப்பா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு டேட்டால பார்க்க முடியுது. சென்ற வருஷம் Career 360 நிறுவனத்தினுடைய CEO மகேஸ்வர் பெரிய அவருடைய சேனல்ல சில டேட்டாஸ்லாம் காட்டியிருப்பாரு. TCS, Infosys, Wipro, Accenture, Cognizant பேசிக்கா இந்தியால இருக்கிற 5 மேஜர் IT சர்வீஸ் ஹப்பும் காலேஜ்ல படிச்சுட்டு வர கிராஜுவேட்ஸ்க்கு ரொம்ப கம்மியான சாலரியில தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. TCS 2007ல ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. பிடெக் படிச்ச ஒரு பையனுக்கு சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட்ல 3,16,000 per annum கொடுக்குறாங்க 2007ல. இதே 2022ல TCS ஒரு
ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. பிடெக் படிச்ச அதே பையனுக்கு சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அதே போஸ்ட்டுக்கு 3,30,000 தான் கொடுக்குறாங்க per annumக்கு. 2007 எங்க இருக்கு, 2022 எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அவங்க salary process பண்றதுக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 2024 TCS ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல அதிகமாவல, கம்மியே இருக்கான். 2,95,000 per annum குறைச்சிருக்காங்க அவங்க சம்பளத்தை. இது வெறும் ஒரு கம்பெனில இன்ஃபோசிஸ்ல 2010ல இதே பிடெக் படிச்ச பையனுக்கு சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அதே போஸ்ட்டுக்கு 3,24,000 per annum கொடுக்குறாங்க சம்பளம். 2018ல கொடுக்குற ஆஃபர் லெட்டர்லயும் அதே 3,24,000 per annum தான் அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ வரைக்குமே ஃப்ரெஷர்ஸா சேர்றவங்களுக்கு 3,60,000 per annum தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எனக்கும் ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்கள பார்த்தாலே உனக்கு என்னப்பா ஐடில ஒர்க் பண்ற, மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, இதுதான் நம்ம வாயில வருது, வேற எதுவும் வர மாட்டேங்குது. 2007ல டிசிஎஸ் கொடுத்த சம்பளத்துக்கு இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணியிருந்தா இப்போ அவங்க 7,89,000 per annum கொடுக்கணுமா. இன்ஃபோசிஸ் 6,40,000 per annum கொடுக்கணும். ஆனா இன்ன வரைக்குமே காக்னிசன்ட்ல படிச்சு வர கிராஜுவேட்ஸ்க்கு 2.5 lakh per annum தான் கொடுக்குறாங்க சம்பளம். எனக்கு தெரிஞ்சு இனிமே இன்ஜினியரிங் பசங்களும் நீங்க ரெஸ்யூம்லாம் டைப் பண்றீங்கன்னா 2007 வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அந்த பீரியட்ல இருக்கிற சம்பளம் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இனிமே லீவ் லெட்டர் எழுதணும்னா கூட, பெர்மிஷன் போடணும்னா கூட இனிமே அதே டாக்குமெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். பாயிண்ட் என்னன்னா, இது வெறும் 2 ஐடி கம்பெனி மட்டும் பண்ணல. இந்தியால இருக்கிற டாப் 5 மேஜர் ஐடி ஃபர்ம்ஸுமே காலேஜ் கிராஜுவேட்ஸ்க்கு சம்பளம் கம்மியா தர இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்கன்னு அந்த வீடியோல அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. இந்தியால ஜாப்ஸ் பத்தி ஒரு செக்மெண்ட் பேசும்போது கண்டிப்பா டெலிவரி ஆப் ஒர்க்கர்ஸ் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். 2021ல நித்தி ஆயோக் வெளியிட்ட ரிப்போர்ட் படி அப்ப டோட்டலா 7.7 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து டெலிவரி ஆப்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிரைவரா. இப்ப தோராயமா 1 கோடி பேர் இந்தியால கிக் எக்கானமில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாசம் CNN டெலிவரி ஒர்க்கர்ஸ் உடைய ஜாப் லைஃப் பத்தி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. டிசம்பர் 31 டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மேலும் பல சிட்டிஸ்ல ஒட்டுமொத்தமா 2 லட்சம் ஒர்க்கர்ஸ் நியூ இயர்ஸ் ஈவனுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. எங்களுக்கும் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வேணும், மெட்டர்னிட்டி லீவ் வேணும், எமர்ஜென்சி லீவ் வேணும், முக்கியமா மினிமமா ஒரு 40,000 எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்றத அந்த ப்ரொடெஸ்டோட மெயின் ஹைலைட். அதோட டெலிவரி ஒர்க்கர்ஸ்க்கு ஏஐ பேஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அதை இன்ஃபார்ம் பண்ணணும்னா எங்களுக்கு ஏஐ கஸ்டமர் சப்போர்ட் வேணாம், மனுஷங்க தான் வேணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப அநியாயங்க. ஒரு ஏஐ சாட் பாட்டுக்கு எப்படிங்க ஒரு டெலிவரி ஒர்க்கரோட கஷ்டம் புரிய போகுது. இன்னும் அதால ஒரு டிராபிக் சிக்னல் கூட எங்க இருக்குன்னு ஒரு போட்டோல கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி டெலிவரி ஒர்க்கர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க போகுது. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டெலிவரி ஆப்ஸ் எதுலயுமே அதுல வேலை பார்க்குற டிரைவர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களா, பார்ட்னர்ஸ் தான் சொல்லுவாங்களா. ஏன்னா இப்ப டெலிவரி ஆப்ஸ் எல்லாமே உங்களை ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னா சட்டப்படி அவங்களுக்கு மினிமம் பேஸ், அதுக்கு அப்புறம் பெய்ட் லீவ் கொடுத்தாகணுமா. இதுல என்ன ஐரனின்னு பாருங்களேன். டெலிவரி ஆப் ஓட்டுறவங்களை வந்து ஒரு எம்ப்ளாயிஸா கூட உங்களால பார்க்க முடியாத ஒரு நிறுவனம் இவங்க வந்து எங்களுடைய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட உங்க வீட்டுல இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு நீங்களும் ஒரு விதத்துல இந்த பில்டிங்கோட ஓனர் தான் தெரியுமா, அதான் வாசல்லே நிக்கிறீங்களே, உங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும். என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு நாள் இது தெரியாம வாசல்லே உட்காந்து நைட் தூங்கிட்டு இருந்தேன், தெரிஞ்சதே உள்ள வந்து பெட்ரூம்ல தூங்கி இருக்க மாட்டேன். மேலும் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிக் பாஸ்கெட், ஜெப்டோ மேலும் பல நிறுவனங்கள் வந்து 10 நிமிஷத்துக்குள்ள டெலிவரி பண்றோம் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராமிஸ் வந்து இந்தியால டெலிவரி ஆப்ஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு பயங்கரமான பிரஷர் கொடுக்குதான். ஆனா இதை ஜொமேட்டோட சிஇஓ தீபேந்தர் கோயல் மறுக்கிறாரு. அவர் ட்விட்டர்ல இதை பத்தி ஒரு லாஜிக் சொல்லிருப்பாரு. என்னன்னா, இப்போ ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 நிமிஷத்துலயே பேக்கிங் முடிஞ்சிடும். சோ இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் தான் நீங்க டெலிவரி கொடுக்கணும்னா 8 நிமிஷத்துல நீங்க போய் கொடுத்துட முடியாதா? நீங்க 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஓட்டினா கூட டைமுக்கு போய் ரீச் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேளை தீபேந்தர் கோயல் வந்து லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு வேலு படத்துல சூர்யா சொல்ற டைலாக் சொல்லாம விட்டாரு. மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் சொக்கப்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல வந்து நிப்போம்ல. ஆனா ரியாலிட்டி கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா CNN இந்த ஆர்டிகல்ல பல டெலிவரி ரைடர்ஸ் கிட்ட அவங்க வந்து பேசினாங்க. அதுல பலர் 1 கிலோமீட்டருக்குள்ள டெலிவரி இருந்துச்சுன்னா 4 நிமிஷத்துக்குள்ளே நாங்க போய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். 4 கிலோமீட்டருக்குள்ள டெலிவரி கொடுக்கணும்னா 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க போய் ஆகணும். மேலும் ஒரு டிரைவர் இப்பெல்லாம் நான் ரெட் நைட் பார்த்து நிக்கிறதே இல்ல, ஏன்னா டைமுக்குள்ள போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க படுற கஷ்டத்தை கூட நீங்க விட்டுருங்க ஒரு நிமிஷம். 1 கிலோமீட்டருக்குள்ள என்ன சார் உங்களுக்கு டெலிவரி வேணும்? டெலிவரி ஓட்டுறவங்களை பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களாவே தெரியலையா? சார் நான் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன், ஆனா டிராப் லொகேஷன் இங்கே தான் காட்டுது, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. அண்ணா என்ன இங்க இருக்கேன், இங்க வாங்க, இங்க பால்கனி பாருங்க மேல, கொண்டு வந்துறேன் உள்ள. கிக் எக்கானமி பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் பேசும்போது பேசிக்கா இந்த டெலிவரி ஆப்ஸ் எல்லாமே இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸோட நிலைமையை ஃபார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா டெலிவரி ஆப் ஒர்க்கருக்கு ஃபிக்ஸட் சாலரி கிடையாது, பலருக்கு சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது, பெரும்பாலானவருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு நான் 14 மணி நேரம் 35-40 ஆர்டர் பார்த்து கூட எனக்கு மிச்சம் இருக்கிறது வெறும் 700 rupees தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் சொல்றாரு. இந்த டெலிவரி ஆப் டிரைவர்ஸோட நிலைமையை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படியே 2030ல 23 மில்லியன் பேர் இந்த டெலிவரி ஆப் சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸ் தான் வேலை பார்க்க போறாங்க. பேசிக்கா இந்தியாவுடைய ஜாப் மார்க்கெட் இப்படி இருக்கிறதுனால தான் பல யங்ஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஜாப் தான் அவங்களுடைய கனவா வச்சிருக்காங்க. செப்டம்பர் 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான படிச்ச பட்டதாரிகள், முக்கியமா பிஜி முடிச்சவங்க, ரொம்ப கம்மியான சம்பளம் கிடைக்கிற அரசாங்க வேலைக்கு போறதுக்கு கூட தயாரா இருக்காங்க. ஹரியானால ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொசிஷன் ஓபனிங்க்கு 40,000 படிச்ச பட்டதாரிகளும் 6,000 பிஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ஜாப் வந்து ஆஃபீஸ் ஸ்வீப்பர் பொசிஷனா.
ஸ்வீப்பிங் ஒர்க் வந்து கேவலமானதுன்னு சொல்லல. 5 வருஷம் கஷ்டப்பட்டு பிஜி முடிச்சும் ஒரு ஆபீஸ் ஸ்வீப்பரா தான் ஒர்க் பண்ணுவான் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு. அதோட முக்கியமா உங்களை வேலையை நம்ம வாங்க முடியாது சார். அந்த மூலையில ஒரே குப்பையா இருக்கு பாருங்க சார். The aerodynamics of the air is like a wave sir. We have to understand the thermodynamics of the molecules which behaves like a pattern. அந்த தொடப்பக்கட்டை என் கையில கூட 2023 ஒரு டேட்டா காட்டியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற பல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பல மாநிலங்கள்ல ஆஃபீஸ் பாய் பொசிஷனுக்கு டிரைவர் பொசிஷனுக்கு இதெல்லாம் 7,500 ஜாப் ஓப்பனிங் கொடுத்தாங்களா. இதுக்கு ஒட்டுமொத்தமா அப்ளை பண்ணவங்க 26 லட்சம் பேரும். 2024 உத்தரப்பிரதேஷ்ல 60,000 போலீஸ் கான்ஸ்டபிள் போஸ்ட் ஓபன் பண்ணாங்களா. இதுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் 50 லட்சம் பேரும். இதை கூட நீங்க மன்னிச்சு விட்டுறலாம், ஏன்னா 60,000 வந்து ரொம்ப பெரிய நம்பர், நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. போன மாசம் ஒடிசால ஹோம் கார்டு போஸ்ட்டுக்கு 200 ஓப்பனிங் அறிவிச்சிருந்தாங்களா. இதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் 8,000 பேர் வந்திருந்தாங்களா. அன்னைக்கு எக்ஸாம் ஆல் கொடுக்கறது கூட இடம் இல்லாம வந்தவங்க எல்லாருமே அந்த ஏர்போர்ட்டோட ஏர் ஸ்ட்ரிப்ல உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. நல்ல வேளை அந்த டைம்ல மேல எந்த பாகிஸ்தான் பிளைட்டும் போல, ஏன்னா அவங்க மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்த கீழே பார்த்தாங்கன்னா என்னடா ஆர்மி கால் எடுக்கிறாங்களா, என்ன போர் வர போதா, இப்ப இந்தியா பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நம்ம இங்க ஹோம் கார்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது இல்லையா. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்லே இந்தியன் கவர்மெண்ட் ஜாப் கிரேஸ்க்கான காரணம் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுடைய இந்த ஜாப் வேஜஸ் பிரச்சனையை பத்தி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்ல கூட சொல்லியிருப்பாங்க. 2022 ஒரு ரெகுலர் ஜாபுக்கு போற இந்தியால ஒரு யூத்தோடைய சேலரி வந்து 14,000 ரூபாய். இதுவே ஒரு அடல்ட் ரெகுலர் ஜாபுக்கு போறவரா இருந்தா 21,000 அவங்களுடைய சம்பளம். சோ சின்னதா ஒரு ரீகேப் மட்டும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பேசிக்கா பிரைவேட் காலேஜஸ்ல ஃபீஸ் அதிகமா இருக்கு. அங்க சொல்லித்தர டீச்சர்ஸ்க்கு சரியான ட்ரைனிங் இல்ல. அவங்க சொல்லித்தர சிலபஸும் அவுட்டேட்டடா இருக்கு. இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு 10 லைன் கூட கோட் அடிக்க தெரியல. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இன்ஃபார்மல் வொர்க் அதிகமா இருக்கு. சர்வீஸ் செக்டார்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா வருது. டெலிவரி ஆப் ஓனர்ஸ் உங்களை எம்ப்ளாயிஸா பார்க்கல. கவர்மெண்ட் ஜாபுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. நீங்க ஜனநாயகன் படம் ஏன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்க. நம்ம நாட்டுல இருக்கிற யூத்தோட நிலைமையை பத்தி இதை விட யாரும் தெளிவா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல இந்தியால இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் பாஜக கட்சிக்கு ஓட்டு போடாத காரணத்தினால தான் பிரதமர் மோடி திருப்பி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா யங்ஸ்டர்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட அவங்களுடைய பட்ஜெட்ல 2 trillion rupees யங்ஸ்டர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை பூஸ்ட் பண்றதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்றோம்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப 2026 வரைக்குமே கூட இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஸ்டாக்னண்டா இருக்கு அப்படின்னு தான் சோர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அரசாங்கம் கவனம் செலுத்துறோம்னு சொன்னது நல்ல விஷயம் தான். ஆனா என்ன சொல்ல வரோம்னா, அரசாங்கம் மட்டும் மனசு வச்சா பத்தாது. இந்தியால இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியால இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு நியூஸ் ஆர்டிகல் படி இந்தியால இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ் ஸ்கில் ட்ரைனிங்க்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. ஃபார்மல் ட்ரைனிங்க்கு போனாதான் ஜாப் வந்து கிடைக்கும், அதுதான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கொடுக்கும்னு நம்புறாங்களா. ஆனா இது உண்மை கிடையாது. 2025 எகனாமிக் டைம்ஸ் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு நிறுவனத்தோட CEO ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி டிகிரிக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சோ இப்ப ஸ்கில்ஸ்க்கு தான் மரியாதை இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்கிறது மூலமாவோ அவங்களுடைய கெபாசிட்டி தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் ஃபியூச்சர்ல ஜாப்ஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த எபிசோட்ல இருந்து ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டிகிரி மட்டும் இருந்தா போதும் வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க அப்படின்றது தான். அதுக்காக டிகிரி படிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல. டிகிரி மட்டும் இருந்தா பத்தாது, போதிய ஸ்கில் செட்ஸும் வேணும் அப்படின்னு தான் சொல்றோம். இந்தியாவுடைய எக்கனாமி ஒவ்வொரு வருஷமும் grow ஆயிட்டு தான் இருக்கு. இந்தியா 8.2% GDP growth கொடுக்கிற ஒரு நாடா தான் இருக்கு. உலகத்தோட 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா தான். ஆனா இதே இந்தியால தான் 3ல ஒரு யங்ஸ்டர் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியே வேலை கிடைக்கிற யங்ஸ்டர்ஸும் கான்ட்ராக்ட் வர்க்கர்ஸா, இன்ஃபார்மல் வர்க்கர்ஸா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க. ஃபார்மல் செக்டர்ல வேலைக்கு சேர்றவங்க கூட சம்பளம் கம்மியா கொடுக்கிற ஒரு நிலைமையை தான் நம்ம பாக்குறோம். இந்த விஷயத்தை கல்லூரி படிக்கிற மாணவர்களும் முக்கியமா அவங்களுடைய பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும்னு நம்புறோம். இவங்க மேல அரசாங்கம் போதிய கவனம் செலுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். ஆனா எங்களுக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட போய் இது சேரவே சேராது. அதனாலதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி, அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி, அவங்க விரும்பி பாக்குற மாதிரி நாங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இதை பார்த்தாது இந்தியன் யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துவாங்கன்னு நம்புறோம். பாருங்க. உங்க பசங்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறீங்களா? வெல்கம் டு VVV வேலை வாய்ப்பு வள்ளல் கல்லூரி. இங்க சொல்லித்தர பல டீச்சர்ஸ்க்கு போதிய ட்ரைனிங் இல்ல, சொல்லித்தர சிலபஸ் அவுட்டேட். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எல்லா பசங்களுக்கும் 3 வருஷம் கழிச்சு டிகிரி கொடுக்குறோம். எங்க காலேஜ்ல படிச்ச பசங்கள்லாம் இப்ப எந்த நிலைமையில இருக்காங்க பாருங்க. நான் இந்த காலேஜ்ல BA படிச்சேன். நான் இந்த காலேஜ்ல BTech படிச்சேன். நான் இந்த காலேஜ்ல PSC படிச்சேன். நான் இந்த காலேஜ்ல BCom படிச்சேன். நான் இந்த காலேஜ்ல விஸ்காம் படிச்சேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அம்மா ஐயே அம்மா. நீங்க ஒரு இன்ஃபார்மல் வர்க்கரா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஒரு நாளைக்கு 563 ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்ல ஒரு ஃபார்மல் வர்க்கரா சர்வீஸ் செக்டர்ல மாசம் 19,000 சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நாங்க கொள்ளையா பணம் சம்பாதிப்போம். நியூஸ் பேப்பர் விளம்பரம் கொடுத்து, டிவி விளம்பரம் கொடுத்து கூட்டத்தை அள்ளுவோம். அதனோட விளைவை பாருங்கள். இப்ப நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் பாத்தீங்களா?